இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவ இந்திரன் என்ற வட்டத்தை பெற்று இந்த பொன்னுலகத்தை யாதொரு குறையுமின்றி சீரும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறோம். இருந்த போதிலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய மாதலியை காணவில்லை. தாய் மாதலி, எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலத்தாமதம்? ஐயா, அரசாங்க அவையிலே அதிக காலத்தாமதம் ஐயா. வேலை அப்படியா? சரி, இருந்தாலும் இந்த தேவலோகத்தை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறேன். இந்த தேவலோக மந்தரெல்லாம் தேவ மாதர்கள் தேவ கூட்டங்கள் அனைவரும் சீரும் சிறப்போடும் இருக்கிறார்களா? இவர்களுக்கு ஏதாகிலும் குறை இருக்கிறதா? ஐயா, முறையிட்ட பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. அப்படியா? இந்த தேவலோகத்திலே அடையங்கள் சிறப்புடன் நடக்கிறதா? யாதாகிலும் குறை இருக்கிறதா? ஐயா, அனைத்தும் நன்றுதான் சிறப்புடனே நடந்து கொண்டிருக்கிறது. குறை ஏதும் கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் குறையில்லை. முறையிட்டு பார்த்தாலும் இந்த தேவலோகத்திலே குறை என்பதே கிடையாது. தேவர்கள் அனைவரும் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தேவருடைய குறையை தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சோழனாபுரி வட்டத்தை ஆளக்கூடிய இரணியன் இரணியர் இருக்கிறான் அல்லவா? அவன் எப்பேர் வெட்டவன். வரம் பெறுவதற்கு முன்பாகவே தேவர்களுக்கெல்லாம் அடாது இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து வந்தவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி இப்பொழுது கருவுற்றிருக்கிறார். அவருடைய மனைவி லீலாதேவி கருவுற்றிருக்கிறார். உண்மையாக கருவுற்றிருக்கிறார். அவனே இப்பேற்பட்ட அடாது செயல்களை செய்தால் அவன் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை எப்பேற்பட்ட செயல்கள் எல்லாம் செய்யும். அவன் 8 அடி பாய்ந்தா 16 அடி பாயும். இவன் 8 பேரை கொண்டா அவன் 16 பேரை கொள்வான். அப்பேற்பட்ட தேவர்களுக்கு இன்னல்களும் துன்பங்களும் வரக்கூடிய வகையிலே அந்த குழந்தை இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அவன் தந்தையினுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் அந்த பிள்ளையிடத்திலே நிறைந்திருக்கும். ஆகையால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சின்னதா இருக்கும் போதே பிடிங்கி போயிடலாம். பெரிதான பிறகு கோடரியை கொண்டு வெட்ட முடியாது. ஆகையால் இப்பொழுதே கருவில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையை அடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டேன். இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? சோழியாபுரி வட்டினம் சென்று லீலாவதியை சந்தித்து அவர் வயிற்றிலே இருக்கக்கூடிய கருவை நன்றே செய், அதையும் இன்றே செய். நல்ல விஷயங்களை தள்ளி போடவே கூடாது. இப்போதே லீலாவதியை சந்திக்க வேண்டும். அந்த கருவை கலைக்க வேண்டும். இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது மின்னல் செய்து கொன்றுவிட வேண்டும். புறப்பட்டு ஓடிவா.
இது பொன்னுலக வேந்தன் தேவருக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரன் என்ன ஆணவம் இருந்தால் இப்பொழுதே போகிறாள் சோனிகாபுரி பட்டத்தில். எதற்காக? இரணியனோ தபசை சென்றிருக்கிறான். அவனுடைய மனைவி லீலாவதி தன்னும் தனிமையில் இருக்கிறாள். அங்கு சென்று அந்த கர்ப்பசேரத்தை அழிக்க வேண்டும் வெறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். விடுவேனா? விடுவேனா? விடமாட்டேன். பீட்டோட செல்கிறேன். அங்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க நாராயணா. அம்மா நான் என்ன செய்வேன், என் அடிவயறு நோகுதம்மா. அடிவேர் வெளிக்குதா போய் கேரு சாப்பிடாது அதிகமானா கேக்குறியா? அதான் சூத்து மேல கிளம்பிட்டு பின்ன என்ன சூத்து மேல கிளம்பி வலிமை அடிவேரி என்ன ஒரு மனுஷனை ஒரு தேல் கொட்டினா எப்படி குறையும்? ஆமா அது எந்த நேரத்துக்கு விடும்? அந்த வழியா? ஆமாடே, ஒரு தேல் கொட்டாலே மனுஷனால தாங்க முடியல. ஆமா என் உடம்பு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? ஒரு 1000 தேளாது கொட்டி அது போலே. தாதிமார் கிட்ட தாதிமார் ஒத்தனை கொடுப்பாங்கடா. சரி, நான் 10 போட்டு பஞ்சர் மேட்ல படுக்கிறேன். சரி, நீ 8 போட்டு நீ அடி படு. ஆமா சோனிகாபுரி பட்டினம் வந்து விட்டோம். இருந்தாலும் என் அண்ணனோ இரணியரோ அந்த சிவனை கோரி கடும் தவம் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்று விட்டார். தவம் ஏற்று சென்று விட்டார். தன்னந்தருவிலே இருந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய மதனி. இதுதான் தகுந்த நேரம். இதை விட்டா வேற வழியே கிடைக்காது. இந்த நேரத்திலே அந்த கருவை ஏதாகிலும் செய்தால்தான் உண்டு. அப்படி வரம் அரிய பெரிய வரங்களை பெற்று விட்டா கரு கழியணுமா? ஆமா, என்னது பப்ளிக்கா வாங்கி போனோமா? கரு கழிஞ்சிடாது. வாங்கி உன் பாப்பா கூடு. பப்ளிக்கா தூண கரு கழிஞ்சிருந்தானா? அதான் சொல்றேன், உன் பாப்பா கூடுறா. என்ன ஏதோ அத்தா கரு கழிஞ்சிருந்தானா? வாய் தர சக்கத்தி வாய் தர. சொல்லுங்க. டேய், இப்பொழுதே சென்று யாரை சந்திக்க வேண்டும்? அண்ணி மதனியை சந்திக்க வேண்டும். பணிவோடு வர வேண்டும். மதனி யாரு? வணக்கிற வாழ்த்துங்க மதனி. நல்லா இருக்கீங்களா? அவருக்கெல்லாம் தலைவன். ஆமா ஆமாங்க. யார் தெரியுதா? தேவேந்திரன் வந்தனம். அடிங்கண்ணா. மதியம் வந்தனம். நேரா மதியம் வந்தனம். அட மதி இல்ல. மதிலி வந்தனம். மதிலி. டக்கட்ட. அடிங்கம்மா அண்ணா. நாடி டக்க டக்க அடினா. ஏய், இதெல்லாம் இந்த பாட்டு கிடையாது. அதான் நீ பாட்டு கிடையாதுன்னா நான் பாடுறேன். அதுவா? அடுத்தவா. ஆஹா. அடுத்த வீட்ல அடிச்சு சாப்பிடு. அதான் கேவரோட சூடு சாப்பிடுவோம். இந்திரா, ஏது இவ்வளவு தூரம்? வெகு தூரம் இருக்கிறது தெய்வ உலகம்.
நாங்க சோத்து பார்த்தோம்னா அந்த ரொம்ப தூரம் இல்ல, சித்தாமூர் பக்கத்துல தான் இது. ஏண்டா நான் எவ்வளவு பணிவா மதனி வணக்கம் வாழ்த்துக்கன்னு சொல்றேன். தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறது தானே முறை. எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுறீங்களா, தண்ணி மட்டும் கொடுக்குவா, பேர் சொல்லி கூப்பிடுறாடாவா? அது கூட ஒரு வெகு தூரத்துல இருந்து இங்கேயா வந்துக்கிறேன்னு கேக்குறாங்க. இந்திரா தம்பிலியாவோ வந்த தென்னை இந்திரா தெய்வ உலகத்தை விட்டு இங்கே நான் மட்டும் தனிமையில் இருப்பேன். என் கணவன் இல்லை, அது தெரிந்து வந்திருக்கிறானா, அறிந்து வந்திருக்கிறான். எந்த நாள் என் கனவில்லாத வேலை, நானும் நிறமாத கற்பியாக இருக்கிறேன். அதை விடுத்து ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டா, நான் வந்த காரியம் இதுதான் இதுதான். எங்க காட்டுறீங்க கைய? காட்டுவது உங்களுக்கு கண் தெரியவில்லையோ? புரியலையே. மதனி, நான் வந்த காரணம் எதற்காக தெரியுமா? சுற்றி வளைத்து பேசுவதிலே பயம் இல்லை, நேரடியாக விஷயத்தை சொல்றேன். நான் வந்த காரணம் எதற்காக தெரியுமா? உன் கணவன் யார்? அடாது செயல்களையும் படாது தொழில்களையும் தேவர்களுக்கு கொடுப்பதே உன் கணவனுக்கு வேலை. அப்பேற்பட்ட அவனுடைய உயிரணுவில் தோன்றிய உன்னுடைய மகன் எப்படி இருப்பான்? அவன் 8 அடி பாய்ந்தால் இவன் 16 அடி பாய்வான். ஆகையால் இவன் பிறந்து வளர்ந்த தேவர்களுக்கு படாத இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுப்பான். ஆகையால் கிள்ளி எறிய வேண்டியதை விட்டு கோடாரியை கொண்டு வெட்டும் அளவிற்கு வளர விடலாமா? ஆகையால் தான் பிறப்பதற்கு முன்பாக உனக்கு என்ன புத்தி பிரார்த்தி விட்டுதான் என்ன ஒன்னே சொல்லி குற்றமில்லை. ஒரு பெண்ணு கிட்ட எப்படி பேசணும் அது தெரிஞ்சு கருவை கை விட்டு கழிச்சிருவாரா? இல்ல கேக்குறேன், கருவை கழிக்க வேண்டும் சொல்கிறாயே. என் நிலைமை என் கணவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சிரம் உடல் இருக்கும், சிரம் இருக்காது. சரி, அது தெரிந்துதான் வந்திருக்கேன். இப்பொழுது அவக்குலத்திற்கு சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன். சிரம் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. ஓஹோ, ஏய் எப்படிப்பட்டவன்? ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு உடல் எல்லாம் யோனி. அறிவத்தவனே, கேவலம் வேற இழுப்பு மக்கடா. எங்கள் உடலே கவனம் பண்ணி யோனி, அந்த யோனிக்கு ஆசைப்பட்டு உடல் எல்லாம் கௌதம ரிஷி என்று ஒரு மகா முனிவர் இருந்தார். கௌதம ரிஷி என்று மகா முனிவர். அந்த முனிவர் என்ன செய்வாரா? அதிகாலை வேளையில் எழுந்து தானபானம் முடித்துவிட்டு ஆண்டவனுக்கு பூஜை செய்வது வழக்கம். அவருடைய மனைவி கற்பிலே சிறந்தவள் அனுசியா அம்மா. அனுசியா அந்த சினிமா நடிகை அதுவா? நீ ஊம்படுறாப்பா. முனிவனுடைய மனைவி
அந்த அம்மா மீது இவனுக்கு ஏற்கனவே மோகம். ஓ தேவேந்திரனுக்கு ஓ எப்படியாவது என்கிட்ட அழகா இருக்காள, எப்படியாவது அவளை கெடுத்துடணும், எப்படியாவது அவளை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம். இவன் என்ன செய்துட்டான், நல்ல ஒரு நேரத்துல பொண்டாட்டி கூட படுத்திருந்தானே, தூக்கம் தெரிஞ்சிடுது. நல்ல ஒரு நேரத்துல யோசனை பண்ணான், நம்ம அந்த மேல ஆசைப்பட்ட பொண்டாட்டி மேல இன்னைக்கு போய் அவளை கெடுத்துட்டு தான் வரணும் அப்படி என்ன செய்துட்டான். அது ஆசிரமம், முனிவருக்கு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் கூரை மீது நின்று இவன் சேவல் உருவம் எடுத்து கூவிட்டான். முனிவன் பார்த்தார், என்னடா அது, விடிகால நேரத்துல தான் கோழி கூவும், சாமத்து கோழி கூவிருக்கும். கோழி கூவிடுது, நம்ம குளிக்க மறந்துட்டோம் போல இருக்குது. துடிக்க பிடிக்க எழுந்தாரு, படுக்கையை விட்டு குளக்கரைக்கு சென்றால் குளிக்கலாம். அந்த நேரம் பார்த்து மீண்டும் உருவத்தை மாற்றி விட்டான். உருவத்தை மாற்றி என்ன பண்ண தெரியுமா, அந்த முனிவனை போல உருவத்தை மாற்றி அந்த அம்மையார் தகாத முறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். தவறான முறையில் ஈடுபட்டு கொண்டான். குளக்கரைக்கு சென்ற முனிவன் ஜலத்தை பார்த்தால் இரவு நேரத்துல ஜலம் உறங்கும். சில பேர் தண்ணி தூங்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, தண்ணி தூங்குண்டா எப்படி நிசப்தமா இருக்கும். நிசப்தமா ஆடாமல் அசையாமல், அதான் உறக்கம். இன்னும் இது கோழி கூவிட்டு ஜலம் முறைக்கு கொண்டிருக்கிறது. நாணத்தால் வந்து பார்த்தா இவன் பொண்டாட்டி கூட இருந்து தெரிஞ்சிட்டு விரைவில் ஓடி வந்தார். அவரை பார்த்தவுடனே கருப்புனை உருவெடுத்து பயந்து ஓட ஆரம்பித்து விட்டார். பார்த்தார் முனிவன், ஏய் தேவேந்திர அணில், எவ்வளவு ஆணவம் இருந்தால் என் மனைவி மீது ஆசைப்பட்டு ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு என் மனைவி சேர்ந்திருப்பாய். எப்போது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டாயோ உன் உடல் எல்லாம் யோனியாக பாட்டு சாபத்தை அவர் கொடுத்த சாபம். இவன் உடனே அவர் காலில் விழுந்தான், அழுதான். சாமி, பாக்குறதுக்கு கேவலமா பேசுவாங்க சாமி, உடம்பெல்லாம் அது இருந்தா அசிங்கமா இருக்குமா இருக்காதா? ஏய், நம்ம தான் கேக்குறேன், உடம்பெல்லாம் அது இருந்தா பெண்கள் உறுப்பு இருந்தா அசிங்கமா இருக்குமா இல்லையா? அதனால அழுவுறான். சாமி, நான் தேவர்க்கெல்லாம் தலைவன், எனக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமல தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சாபத்தை மாத்துங்கன்னா. அவர் என்ன சாபம் கொடுத்துட்டாரு. தேவேந்திரா, இது உன் கண்களுக்கு மட்டும் தெரியும், மாட்டான் கண்களுக்கு இது கண்ணா தெரியும். அதனாலதான் அந்த கம்யூனிட்டிக்கு 1000 கண்ணுடைய பேரு. அப்படிப்பட்ட இவன் உன் கண்ணுக்கு மட்டும் யோனியாக தெரியும், மற்றவர் கண்ணாக தெரியும். கண்ணு பாத்துக்கிறியா, கண்ணு எப்படி இருக்கும், கண்ணு மாறி. அப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவன் என் கருவை கலைக்க போறான். ஏய், வந்தது தவறு என்று விழுந்து காலில் வீதி எழுப்பதில் நடக்கிறது வேறாமா. எவ்வளவு திமிர் இருந்தா இதனாலுடைய மதனி என்று மரியாதை கொடுத்து பேசுகிறது. எப்பொழுது அவரை இவரை என்று பேசியவர் மட்டுமல்லாமல் ஆட்டமே பவன் போல காட்டினாய் கனியமாய் கலைக்கிறாய் கவிதை போனே உடே சுமை செல்லாதீங்க வீரனே விலகி போடா. என் கணவனுக்கு மட்டும் இந்த நிலைமை இருந்தால் நடப்பதே வேறு. வந்த வழியை பார்த்து போய்விடு. உடனே படித்தாய்.
இப்படி சவுக்கை கொண்டு அடிக்கிறாய். எங்க இருக்கா மதனிய கழுதையே அவனே இவனே அறிவில்லாதவனே மூளை இல்லாதவனே முட்டாளே. தெரியலையா என்ன கேக்குறா உடல் முழுவதும் யோனியாக பாவி. என்னதான் ஈஸியா இருக்கு. ஏய், ஒரு நாய் இருக்குல்ல, நாய் போ போ போ. அது குட்டி போடும். குட்டி போடும்போது குழந்தை எப்படி இருக்கும்? அழகா இருக்கு. அந்த குட்டி நாய் அழகா இருக்குன்னு தூக்கி மடியில வச்சு என்ன செய்யும்? குட்டி நாய் என்று உன்னை கிட்டவே வர வைத்தான், எட்டியே போகுமிடம், அது எட்டியே போகுமிடம், எந்த இடம் உடலுக்கு அது சொந்த இடம். எட்டியே போகுவிடும், அது எந்த இடம் உனக்கு சொந்த இடம். அந்த குட்டி நாயை குளிப்பாட்டி 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 மடியில வச்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆச்சு நம்ம தூங்கிட்டோம்னா அது போற இடம் அது பீத்துன்னு போவோம். ஐயோ குட்டி நாய் எங்க போவான்? அம்மா எங்க போதா அது பின்னாடி தான் போய் இப்ப எதுக்கு இந்த உதாரணம்? இப்ப நாங்க போறோம்னா குட்டி நாயை நானும் மட்டியே வார்த்தை பேசி, மட்டியே வார்த்தை பேசி மதம் கொண்ட யானை போலும் எட்டியே என உழைக்க ஏகிறாயிரானியும் என் கணவனுக்கு இந்நிலை தெரிந்தால் இறப்பது முடியும். கணவனுக்கு நிலைமை தெரிந்த காரணம் உன்னை அணுகுவார். கணவனுக்கு வந்து இந்த நிலைமை தெரிந்தது. அந்த காலன் உன் உயிரை கவர்ந்தது போல் என் கணவன் உன்னை கொண்டு விடுவான். வேண்டாம் வேண்டாம். அடி அத்தகைய உன்னத சங்கீத சாரமே சாற்றவும் அபாரமே உபகாரமே சங்கீத சாரமே சங்கீத சாரமே சாற்றவும் அபாரமே சங்கீத சாரமே. ஆராயணும். தேவேந்திரா, தேவராயனாக இருந்துண்டி ஆலோசித்து பார்த்து உணராமல் தனித்திற்கு பிணைத்து வெற்றி புருஷன் வரலாகுமா? ஆமா, இப்பேற்பட்ட காலத்தீவுக்காக இதை உங்களுக்கு பெருமை தருமா? என்னை இவள் யார்? கொல்ல துணிந்து விட்டான். இவள் யார்? இவள் மகா பதிவிருது. இவள் மீது உனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஆத்திரம்? வேண்டாம், சொல்வதை கேள். தேவனுடைய குறையை தீர்க்க வேண்டும். ஏனென்றால் இவனுடைய கணவனாலே இப்பேற்பட்ட பேர் ஆபத்துக்கள் எல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது என்றால் அவன் வயிற்றினால் அவன் வீரியத்தால் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி வீரியமாக இருக்கும்? எத்தனை செயல்களை செய்யும்? ஆகையால் கைகொண்டு பிடுங்குவதை விட எதற்கு பெரிதாக இது வளர்ந்து பிறந்த பிறகு எதற்கு அதன் மீது பகை தொடுக்க வேண்டும்? ஆகையால் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும்போது இப்பொழுது கலைத்து விடலாம், கொன்று விடலாம் என்று முடிவு செய்து இந்திரா, இந்த சீதேவினாலே இந்திரா உங்களுக்கு இன்பம் அருளும் தப்பா. உன்
அதனாலேயே இவன் தகப்பன் மாழ்வது நிச்சயமா? ஆமா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தேவேந்திரா, உனக்கு என்னவென்று ஒன்றுமே புரியாது. இந்த விஷயம் மட்டும் ஏனனுக்கு தெரியுது. உன் நிலைமை என்ன ஆக தெரியும். அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவன் நான் பார்த்துக் கொள்வேன். அப்படியா? ஆமா. சரி, செய்த தவறென்று மன்னிப்பு கேட்டு போட்டோம். காலில் இருந்து மன்னிப்புகள். கால உய காலில் உயிரும் ஏய், காலில் விடு. சாபத்து இந்த செய்தி என் அண்ணனுக்கு தெரிந்தா ஆமா. இப்பேற்பட்ட செயலையா செய்தான் என்று நிச்சயமாக என் உயிருக்கே ஆபத்து இருக்கிறது. ஏன்னா தன் மகனையே கொல்ல வந்தான் என்று நினைத்தால் மனைவியை கொல்ல வந்தான் என்று நினைத்தா எந்த புருஷனாச்சும் சும்மா இருப்பானா? அதனால சண்டைக்காரன் காலில் விழுத விட சாட்சிக்காரன் காலில் விழுத விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துட்டு போலாம். அண்ணன் காலில் விழுந்த விட யாருக்கிட்ட வந்தோமோ அவங்க கிட்டே விழுந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நான் ஏதாகிலும் தவறா பேசி இருந்தா நடந்திருந்தா உங்கள் மனது புண்படும்படி நடந்திருந்தா தயவு செய்து இந்த மைத்துனனை நீயும் கூட கூட வீடா மன்னிச்சிருக்க மாதிரி. பெருந்தன்மை பார்த்தாயா? மன்னிக்க மனம் இல்லாம தான் எடை போய் நிக்கிறாங்க. ஒரு ஆளாக பிறந்தவன் காலில் விழலாமா? அதுக்காக மரியாதை கொடுத்தேன். நீ என்னதான் தவறு செய்தாலும் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. பரவாயில்ல. அப்பனா மாதிரி நிச்சயமா அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம எந்த வழி வந்தோமோ அந்த வழி பார்த்து போயிட்டு தான் திரும்பாம போயிடணும். மதனி போயிட்டு வரட்டும். மறந்து கூட சொல்றாதீங்க. சொல்ல மாட்டேன். யாரு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு உலக மக்களுக்கு ஒளி. உங்கள் ஜீவன் இல்லையே என் ஜீவன் இருந்திருக்காது. என் கணவன் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், 3 உலகத்தில் சுற்றி வளம் வரக்கூடிய நாத மகாமுனிவர் தேவருக்கெல்லாம் உபகாரி, அதற்கெல்லாம் அபகாரின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்ப என் நிஜ வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். நீங்கள் தான் தெய்வம். நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் அடுபாவி இன்னும் நான் என் உயிருக்கே ஆபத்து. கற்பிணியத்தை பாராமல் தடுத்து கொண்டு அடித்தான். நல்ல நேரத்தில் காப்பாற்றி சாமி சகலரும் துதி செய்யும்